20 வருஷமா தியானம் பண்றவங்க ஒரு ஸ்டேஜை தொட்டுருக்காங்க. இன்னும் உயர்ந்த ஸ்டேஜ் போகணும். ஆனா போகணும், அதுக்கான ஒரு சூழல்கள் சரியா கொஞ்சம் ஃப்ரீக்வன்ஸ் அமையல. அதுக்கு இன்னும் தெளிவா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, அதை நீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய இது நீங்க மட்டும் கிடையாது, இருக்கிற நிறைய பேர் தான். அவங்க உங்களுக்குள்ளேயும் ஒரு தியானம் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, ஒரு செயல் வடிவம். ஆனா ஒரு ஞானி என்னன்னா இந்த காலத்தை அறிந்து, ஒரு சூழல் அறிந்து, அந்த சூழலை காட்டி கொடுக்குறாரு. நீங்க இப்படி போகணும், இந்த மாதிரி போக, இப்படி வாங்குறேன்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே நேரத்துக்குள்ள பல்வேறுபட்ட வேலைகளை செய்யதான் பாக்குறாங்களே பத்திய நம்ம சொல்லி தர்ற நம்ம காட்டும் பாதைய அவங்க பெருமைப்படுத்த மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க 10 வருஷமா ஒரு பழக்க வழக்கத்துல பழகிட்டாங்க. இப்ப ஒருத்தர் சொன்னாரு, இங்க வரும்போது இந்த அறிவும் என்று சொன்னாரு, நான் வாழ்க்கை வள முறையில இருக்கேன். அவரு போனதுக்கு அப்புறம் நான் பல குருமார்கள் தேடி இருந்தேன். ஒரு நாள் உங்க யூடியூப்ல பார்த்தேன், ரொம்ப வியர்ந்து போய் நான் வந்துட்டேன். அப்ப இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றவரோ இன்னும் நண்பர்களோ இன்னும் வேற நண்பர்கள் தான் என்ன சொன்னாங்கன்னா, என்ன குருவுக்கு துரோகம் பண்ணிட்டு அங்க போயிடும் அப்படின்னா அப்ப எது எப்படி புரிதல் இருக்கு அப்படின்னு பாருங்க. எது எப்படி புரிதல் அப்படிங்கிறது புரிஞ்சு. ஒரு மனிதனால எல்லா செயலையும் அறிய முடியாதுன்றத முதல்ல புரிஞ்சு. மனிதன் அறிய முடியாதவன், அறிந்தது மாதிரி தெரிந்தது மாதிரி தெளிந்த நீரோடை மாதிரி வாழக்கூடியவன் மனிதன். ஆனா ஒரு ஞானி கிட்ட அறிந்தவன் சொல்வத, அறிந்தவன் சொல் அந்த செயலை கேட்டு நடக்கணும். அப்ப வரணும், நிக்கணும். அப்ப ஒருத்தருக்கு ஒரு இடத்தை நோக்கி வர்றாரு, அவருக்கு தெரியுது நம்ம குரு இல்லை, இப்ப இவர் பார்த்தா பெட்டரா இருக்கு, நம்ம இங்க வருவோம்னு வர்றாரு. அப்ப இதுக்குள்ள அங்க அந்த ஆன்மா நீங்க. அப்ப நான் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அது பாதையிட்டாரு. அப்ப 2 பேர் போன போட்டு, என்ன நீ குரு விட்டுட்டு போயிட்டிய, நம்ம குருவையே கும்பி அடிச்சு கடைசி வரைக்கும் இப்படியே சுத்தி தானே நம்ம வரணும், நீ அங்க போன அப்படின்னா அவரு என்னமோ யாரு வேதவர்தினி மகரிஷி இந்தியாவில இருந்து வந்த மாதிரியும், நான் என்னமோ பாகிஸ்தான்ல இருந்து வந்த மாதிரியும், இல்ல நான் என்னமோ ஜப்பான் ஒரிசா அந்த பக்கம் எங்கேயோ வேற எங்கேயோ பிரபஞ்சமே இல்லாம எங்கேயோ சைடுல போய் ஏதாவது ஞானத்தை வாங்கிக்கிட்டு சக்தியை வாங்கிட்டு, ஓ சக்தி நான் வாங்கி கொஞ்சம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த மாதிரியும். இது என்ன கரு? உங்க வேதாத்திரி எங்க போய் ஞானம் வாங்கினாரு, எங்க போய் சக்தி வாங்கினாரு, எந்த கடையில வாங்கினாரு? அதே கடையில தான் நானும் வாங்கினேன். அப்ப எனக்கு புரிதல் வேணுமா வேண்டுமா? நான் என்ன கேரளாவுல பிளாக்ல லாட்டி சிண்டா வாங்கி முடியாதுருக்கேன். இப்போ பதஞ்சலிக்கோ நாராயணனுக்கோ இல்ல நடராஜனுக்கோ மாணிக்க வாசனுக்கோ அருணகிரிக்கோ எனக்குள்ள ஒரு சக்தியை கொடுத்தாங்க, அவங்களும் அங்க விட்டீங்களா? இல்ல நீங்க அவங்களெல்லாம் பறிச்சு மதிப்பிடுறீங்களா? இல்ல அவங்களெல்லாம் நீங்க ஒரு விஷயமா சந்தேகப்படுறீங்களா? எப்படி இதை எடுத்துக்கணும்? இந்த புரிதல் உங்களுக்கு எப்படி வரும்? இந்த புரிதல வரலையே. முதல்ல ஞானம் என்பது இறை சக்தி என்பது ஒரே ஒரு இறைவன் இருந்தாங்க கிடைக்கும். அது பிளாக்ல டிக்கெட் வாங்குற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்ப அந்த இறை சக்திய அந்தந்த காலத்துக்கு ஏற்கிற மாதிரி, அந்தந்த சூழலுக்கு ஏற்கிற மாதிரி ஒருத்தர் வருவார், ஒருத்தர் தோன்றுவார், வேலை செய்வாரு. வேலை முடிஞ்சதுன்னா அவர் கிளம்பிடுவார். அவருடைய பேலன்ஸ் வேலை இருந்தா கூட காலம் ஒத்துழைக்கிறேன்னா அவர் விக்கெட் ஆகணும்னா விக்கெட் ஆகி போகணும். இந்த நிமிடம் நீ கிளம்பிடுன்னா நான் போகணும். இல்ல 200 பேர் இருக்காங்க இந்த உடலுக்குள்ளே நான் கொஞ்ச நாளைக்கு உட்கார்ந்து இருக்கேன்னா அவன் ஓடி போயிடுவான். புரியுதுங்களா? 200 பேரை நீ பாக்கா, உனக்குள்ள நான் இருக்கேன்னு ஒரு சக்தியா நான் ஓடி போயிடுவேன். நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நீயே கொல்லி வச்சுக்க முடியும். நான் ஓடிட்டேன்னா 4 பேர் தான் உனக்கு எவனா தூக்கிட்டு போய் கொல்லி வைக்க முடியும். இந்த புரிதல் வேணும், இந்த செயலுக்கு வேணும். இது மக்கள் அப்ப நாங்க தியானத்துக்குள்ள சில தியானத்தையோ சில குருமார்களுடைய கண்டறிந்து சொல்லுவோம்.
நீங்க அதை கேட்கறாங்க. சிவனுக்கு அதுல சங்கூதன மாதிரி நான் அவருடைய பழகிட்டேன், அவருடைய வாழ்ந்துட்டேன், அங்கவே தூங்கிட்டேன், அங்கவே சம்சம் வாங்கி நின்னுட்டேன், அந்த ஆரோக்கிய பாலதான் விடுப்பேன்னு நீங்க போய் நின்னா, ஓ 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு சாக போற நேரத்துல கட்டுல படுத்துக்கிட்டு, ஐயோ இவருதான் பெரிய ஞானியா இருந்திருக்காங்க, இவர் தான் பெரிய முனிவரா இருந்திருக்கிறாரு. இந்த சென்னையில அடையாறுல இருக்குல்ல பிரம்ம ஞான சபை, ரொம்ப பேமஸ் ஆனது உங்களுக்கு தெரியும்ல. விவேகானந்தர் அமெரிக்காவோட சண்டைக்கு வந்தது அவங்கதான், விவேகானந்தர் வேலை செய்ய விடாம பண்ணது அவங்கதான். அவ்வளவு டார்ச்சர், அவ்வளவு தொல்லை, அவ்வளவு செயல், அவ்வளவு வடிவம் செட்டுக்கு மைந்தரையா உருவாக்குறேன்னு சொல்லி உருவாக்குனாங்கல்ல. விவேகானந்தரை வேலை செய்ய விடாம அமெரிக்காவுக்குள்ள டார்ச்சர் பண்ணது அவங்கதான். அதே விவேகானந்தர் அமெரிக்காவில போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சென்னையில வந்து அவங்க 4 நாளா இழுத்தது விவேகானந்தர் சென்னையில இழுத்தாரு. இன்னைக்கு விவேகானந்தர் எங்க இருக்கிறான், அந்த பிரம்ம ஞான சபை என்ன செய்யுது சொல்லுங்க. விவேகானந்தனும் மடமும் அவனுடைய பள்ளி இந்தியா முழுக்க இருக்கிற செயல் வடிவம் எங்க இருக்கு, அந்த பிரம்மசாமி சபையில என்ன செயல் இருக்கு? அப்ப அன்னைக்கு விவேகானந்தர் சொல்லும்போது யான் கேட்டான், மைந்தரையா நட்டு வச்சிடும், மைந்தரையா நம்ம குப்பைப்படுத்த வைக்கணும், மைந்தரையா 4 பெட்டி அடிக்க வைக்கணும். ஐயோ அந்த நாள் அந்த சபையில தான் முதன்மையா நீ போனதெல்லாம் என்னன்னா கண்மாப்பேட்ட சுடுகாட்டுல ஏதோ சுடுகாட்டுல படுத்து கிடக்கான். அப்ப அன்னைக்கு விவேகானந்தன் சொல்லும் போது டேய் அவங்க எல்லாம் சரி கிடையாதுப்பா, அந்த வடிவம் சரியில்லைப்பா. ஒரு ஞானிய பிரபஞ்சத்தால தோற்றிணைக்கப்பட்ட சப்த ரிஷிகள்ல 7 பேர்த்துல ஒருத்தரா இருக்கக்கூடிய விவேகானந்தரைய காலுக்கு வெடி கீழையும் தலைக்கு மேலையும் வெடி வைக்கிறாங்க. அப்ப இதை என்ன செய்யறது? அப்ப ஞானத்தை தேடுற நீ எதுவுமே நிக்கிறது சப்த ரிஷிகள் ஒருத்தன உனக்கு தெரிஞ்சிருந்த மேல பண்ணுவியா? தமிழ்நாட்டுல நான் சொல்றேன், நிறைய ஆசிரமத்துல மிக சக்தி வாய்ந்தவன் ஒருத்தன் என் உடலுக்குள்ள இருக்கிறான். ஏன்டா கண்டறிய முடியல? நீங்க பெரிய புகழ்னு சொல்றீங்கல்ல, ஏன்டா கண்டறியல? எங்களா உங்க ஞானம்? முதல்ல நான் யாரா கண்டது சொல்லு. நீ யாருன்னு கேளு, நான் சொல்றேன். நீ யாருன்னு கேளு. நீ மட்டும் இல்ல, அவங்க சுத்தி இருக்கிறவன் யாருன்னு கேளு, நான் சொல்றேன். நான் சொல்லதான் என் கருத்தை எடுத்துக்கிறேன், சவால சொல்றேன். அப்போ உன் ஞானம் என்ன? எந்த அடிப்படையில நீ வந்து ஞானத்தையோ மக்கள்கிட்ட ஞானத்தையோ போதிக்கிற? எதுன்னு அறியாம போது எப்படி நீ வந்து ஒரு வேலை செய்வ? அப்ப அறிந்தவன் தெளிந்தவன் இந்த பார்வையை போவாதவா உனக்கு முள்ளு குப்போம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே மாடு மேய்க்கும் போது நான் ஆரம்பத்துல நல்ல ஞாபகம், ஆரம்பத்துல ஒரு மலையில ஒரு நகரம் சுத்தினேன். என்ன ஒரு பிச்சைக்காரன் வந்து நயனரியில போகணும். எனக்கு டீச்சர் கூப்பிடும் தெரியாது, டீச்சர்னா என்னன்னு தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேது. என் பொண்டாட்டிக்கு வீட்டுல 8 பவுன் 9 பவுன் நகை போட்டாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டு விட்டேன். அவள் இன்னைக்கு ரோட்ல நிக்கிறேன், நானும் ரோட்ல நிக்கிறேன். ஊர் உலகத்துக்கு மத்தியில் நல்லா வாழணும், நான் ஒரு வேலை செய்யறேன், எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு கேட்க போனேன். அவன் எல்லாம் பண்ணானா காசை பணத்தை கொடுக்காம அவன் பார்வையிலேயே நான் வந்து பாடுறான் ஒரு 10 நிமிஷம். பார்வையிலே பார்த்தா காசு கிடைக்கணும்னு நான் போனா அங்க போனா தியானம் உடல் மாறி போகுது, வேற மாதிரி மாற்றம். அதுக்கப்புறம் திரும்பி விவேகானந்தர் ராமகிருஷ்ணனோட புத்தகத்தை எடுத்து படித்தா தலையில பெரிய ஒரு மாற்றம் அடைஞ்சோம். தலையில மாற்றம் அடைஞ்சோன்னா நான் என்ன பண்ணேன், பெரிய ஞானி ஆவா அப்படின்னு சொல்லி நிறைய யூனிவர்சிட்டிகளுடைய புத்தகத்தை ரெஃபர் பண்ணா தலையில இந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டவன் பெரிய ஞானியாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. இப்போ உண்மையிலேயே ஞானி ஆகிடும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, இப்பதான் தியானம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துன்ற இந்த தலையில உனக்கு விழிப்படைகிறதுக்கு காரணம் உங்களோட தொடர்பு. இந்த தொடர்பு வச்சுக்கொண்டு நீ பல ஆண்டுகள் பணி செய்யணும். பல ஆண்டுகள் என்ன பணி செய்யணும்னா பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்ய விட மாட்டாங்க. பெரிய தொந்தரவு வரும், சிக்கல் வரும், எல்லாம் வரும், உன் உடல் கூட ஒத்துழைக்காது. ஆனா நீ செய்யணும் அப்படிங்கறது அந்த நேரத்துக்கு எந்த தலைவீழ் உச்சத்துக்குள்ள ஒரு வாசல் திறந்ததோ அந்த வாசலை விட்டுட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாசல் திறந்துருச்சு, அந்த வாசல் திறக்க பல பேர் போராடலாம். அந்த வாசல்ல வேலை செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு ஆணை. அந்த வாசலை விட்டுட்டு எங்கிருந்து வேலை செய்யப்படணுமோ அங்கிருந்து முதல் மாணவன் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் போய் வேலை செய்யணும்.
அப்பதான் இந்த முன்னேற்றம் கிடைச்சிச்சு. அவ உங்களுக்குள்ள கிருத்து தியானம், லூசு தியானம், கண்ட எந்த தியானத்தை பண்ணாலும் எவனுமே தியானம் சொல்லி கொடுக்கல. ரேடியோவில் நான் பேசுறதை கேட்டாலும் தொகுலையோ, தொகுலுக்கு மேலேயோ, இதயத்திலேயோ, நெற்றி போட்டுலையோ, தலையிலையோ எங்கேயோ ஒரு நரம்பு விழிக்கும். அது பேர் தியானம் கிடையாது. அது பேர் நீ ஞானி கிடையாது. அது உனக்கு குறுகுறுப்பா வந்துருந்து, சுறுசுறுப்பா வந்துருந்து, எனக்கு ஏதோ ஒரு காட்சி தெரியுதுங்கிறதுக்காக நீ ஞானியால ஆக முடியாது. அந்த இடத்துக்குள்ள உனக்குள்ள அந்த சவுண்டுல, அந்த ஒளியில அந்த மாதிரி மாறும். அந்த மாதிரி ஒரு செயல் ஏற்படும். அப்ப ஏற்படும் போது நீ உண்மையா சத்தியமா இருந்தன்னா அந்த செயலை வச்சுக்கொண்டே எங்கிருந்து பயணத்தை ஆரம்பிக்கணுங்கிறத கத்துக்கணும். அப்ப நீ வந்தன்னா ஒரு படி கூட மிஸ் இல்லாம அந்த முழு மலைரேற்றம் தொடரையும் நீ ஏறும். இதுதான் தியானம், இதுதான் வழி. இப்ப பல செயல்ல யாருமே தேவை கிடையாது. நான் பலதான் சொல்லிட்டேன். ஓம் நமச்சிவாயா பாட்டை மட்டும் என் போன்ல போட்டு கேளு. 6 மாசத்துல உன் உடல்ல இருக்கிற சில நரம்புகள் விழிச்சிடும், சில சக்தி உனக்குள்ள வரும். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? அதை வச்சுக்கிட்டு உன் குரூப்ல இருக்க 10 வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு கருத்து சொல்லணும். நீ சில காட்சிகளை பற்றி விவாதிக்கலாம். சில சோழ பொக்கடாக்கள் வாங்கி சாகும். வேற தெரியும். ஒரு இடம் மட்டும் விழுந்துட்டுன்னா உடல் சைட் எஃபெக்ட் ஆகுது, உடல் துன்பமாயிடும், உடல் ஆங்காது. அப்ப தியானத்திற்கு அடிப்படை உடலை பலப்படுத்தணும், பிராபரம் வரணும். எங்க உலகத்துல ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டான், குழந்தைங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டான். இதுக்கு மேல எவனாவது சொல்லுவானாங்க? 2 லைன்ல சொல்லிட்டு போயிட்டாங்க, அடி முடி அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அடியையும் முடியையும் 2 பேர்த்த கண்டுட்டு வர சொல்லிட்டான். ஒரு டைம் தாளம்பு வந்து காணாமே கண்டதாக சொல்லிட்டான். அதனால சிவபூர்த்திக்கு ஒவ்வாத. புரியுதா? அப்ப நீ எப்படி இருக்கும்? அடிமுடிய கண்டாதான் நீ என்கிட்டே வர முடியுது. சிவனே சொல்லிட்டான். நான் சொல்லப்பா, உங்க சிவபெருமான் தான் சொல்லியிருக்காரு. அவர் காணாதவன் சொன்னதுனால என்ன சொன்னான்? பூஜைக்கு போகிறாருன்னு இல்ல, நீ தன் பார்க்கவே லாய்க்கு இல்லாத ஓடுறான். அப்ப லாய்க்கு இல்லாதவனதான் நான் சொல்றேன் நீ அங்க போகாதடான்னு. நான் போய் அங்க நின்றுகிட்டு நீங்க பாசம், விசுவாசம், குருபக்தி, சோது போடுறது அந்த மாதிரி கேட்டா நீ எப்படி முன்னே போடுவ? நான் என்ன உனக்கு மாநாட்டுக்கு ஆள் இன்னும் தேவைன்னு சொல்றானா? இல்ல என் பேரை ஏதாச்சும் கூட்டிட்டு வான்னு சொல்றானா? உன்னுடைய தியானத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உதவியாக இருந்ததுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய வேலை. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு பாதையா படுத்துக்கிறேன், என் மேல ஏறி போன்னு சொல்றேன். இவ்வளவுதான் விஷயம். அத நீ அறிய வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ள வருக வாங்க அப்படின்னா நான் எந்த வகுப்புலையும் 600 வகுப்பு நடத்தினா ஒரு 2 வகுப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு வகுப்புல கூட வாழ்த்துறையினருக்காக நன்றியுடைய ரெகுலர் ஃபார்முலாவுல எதுவுமே இல்லை. ரெகுலர் ஃபார்முலாவை உங்களை கவர வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு? உங்களை ஏன் நான் தக்க வச்சுக்கணும்? நான் உங்களை தக்க வைக்க வேண்டியது இல்லை. ஆனா உங்கள்கிட்ட நான் நிஜத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. வர்றதுக்கு நீ ஏன் 4 மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் நான் காவேரி கரையில. அந்த மாடு கண்ணு போட்டோம். மாடு எல்லாம் பால் கறந்ததுக்கு அப்புறம் மாட்டை ஓட்டிட்டு போனோங்க. அது கரெக்டா மேயிற வரைக்கும் மகனையும் மகளையும் மறந்துடும். அந்த கன்று மறந்தும் தாய். அந்த டைம் வரும்போது நேற்றெல்லாம் மறந்துட்டு குழந்தை நாம ஓடிவோம். அப்ப சும்மா இருக்கும்போது நாம போய் ஓட்டுலாம் வராது. அந்த மாடு 6-7 மணி வரைக்கும் எல்லாம் வீழ்ந்துட்டு இருப்போம். மாசமா இருக்கும்போது காவேரி கரைக்குள்ள தண்ணியில நீண்டு போய் நடுவுல பள்ளத்துல நின்று மேய்ஞ்சிட்டு இருப்போம். 7 மணி 8 மணி ஆச்சு மாடு வரலன்னு ஓட்டிட்டு வர போவோம். ஆனா ஓட்டாமலே தானா வருது. ஏன் வருதுன்னா அதோட உயிர் இங்க இருக்கு. அந்த மாதிரி சொல்றேன் நானு. தேவன்னா வா, இல்லைன்னா அப்படியே தகர்க்க நானா வேண்டாங்கிறேன். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கட்டி நீ தெரிஞ்சுக்க. புரியுதுங்களா? இருக்காங்கன்னா
சபரிமலை போற வழியில எல்லாம் நான் பேச வைக்க முடியாது. 4 விட்டா 10 விட்டா போஸ்ட் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்ட முடியாது. போற வர முதுகுல எழுதி இங்க தியானம் கிடைக்கிறது எழுதி போட முடியாது. புரியுதுங்களா? இதுதான் செயல் வடிவம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். தியானங்கிறது தானா வர்றதுங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப புரிந்து ஒரு செயல் செய்யுங்க அப்படிங்கிறது தான் ஒரு செயல். இப்ப நம்ம ஒரு சக்திய ஒரு இடத்துல இருந்து பெறல, இறைவன்கிட்ட இருந்து பெறலன்னா நீங்க அவன் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா அது உன்னுடைய டிசிஷன். நான் குரூப் வச்சிருந்தேன், குரூப் எல்லாம் கலந்து மனிதர் சுதந்திரமா இருக்கிறா. குரூப்பு, சங்கம், மடம் இதெல்லாம் எதுக்கு? தியானங்கிறது என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன், தானா யோசிக்கிறது. அவனே எல்லாருல இருந்து விடுதலை ஆகிறது தான் எனக்கு வரணும். என்னைய தூக்கி வச்சுட்டாங்கன்னா அவன் ஏன் எப்ப விடுதலை ஆவான்? அதனாலதான் குருவை காதலிக்காதீங்கன்னு போன போட்டோடனே வளருங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாருங்க. அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவத்தை நீங்க வச்சுக்கோங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற தன்மையை அடுத்த ஒரு ஜெனரேஷன்ல ஒருத்தன் வர்றான்ல அவனையே அவமதிக்கிறீங்க. அப்ப என்ன நீங்க அவமதிக்கல, நாராயணனை தான் அவமதிக்கிறீங்க, இந்த பிரபஞ்சத்தை தான் அவமதிக்கிறீங்க. அதுதான் நான் என்னன்னு புரியாத புதிதா இருக்கு. வேற என்ன நாங்க செஞ்சிட போறோம்? இதான விஷயம். அப்ப யாருக்கு வந்தாலும் நாம ஒரு விஷயத்துக்குள்ள பைபிள்ல இருக்கிற அத்தனை விஷயமும் ஒரே விஷயம் தாங்க. நீ விசுவாசமாக இருக்கிறாயா? கர்த்தர் கொள்ளடிக்க வந்தாரா? இல்ல. அப்ப விசுவாசங்கிறது என்ன? எனக்கு விசுவாசம்ங்கிறது எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா என்ன விடுங்க. கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா, நான் தாண்டா இந்த காலகட்டத்துல இந்த நேரத்தை தூக்க முடியும். என்ன வீட்டுக்கு பக்கத்துல போனா ஏமாந்து போயிட, செத்து போயிடுவடா. அப்ப எனக்கு நீ விசுவாசமாக இருக்கும் போது என்ன அடைகிறாய் என்றால் நீ நேர்மை அடை. ஒரு நாள் உன்னையே நீ தெரிந்து கொள்கிறாய். அதுக்கப்புறம் நான் மனதிக்குவேன், நீ வேலை செய்யடா, நீ வேலை செய்ய. விவேகானந்தர் என்ன சொன்னார்? ஒரு பெரிய மரம் இருந்தா சிறிய மரம் வளராது. நான் எல்லாத்தையும் என்னோட இருக்கிறத கொடுக்குறேன், நான் போறேன், டைமாய் நீதி பாரு. இதானே செயல் வடிவம். அப்போ ஒரு இறைய ஏன் குடிக்க சொல்றாங்கன்னா, நீ இறையை ஏன் குடிச்சுக்கன்னா பக்தியில குடிக்க கூடாது. உன்னை யாருன்னு தெரியற வரைக்கும் இறையை முடிச்சுக்கணும். நீ உன்னை யாருன்னு உணர்ந்துட்டனா இறை உன் கையை விட்டுரும். ஏன்னா நீயே இறைவாகும். கடவுளை தேடி போனவன் கடவுள் ஆனா எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? கடவுளை தேடி போன கடவுளை எனக்கு கொள்ளி கத்து கொடுத்தான். என்ன கத்து கொடுத்தான்? தியானம் கத்துக்கிட்டே இருந்தான். சக்தி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, எல்லா செயலும் ஒன்றே இருக்கு போடா அப்படின்னு கடவுள் போயிட்டான். என்ன பாருன்னா நீயே கடவுள் தாண்டா போடா. திருப்பி என்னன்னா மனிதனை தேடி நான் வந்தேன். ஏன்னா அவனையும் கடவுள். ஏன்னா எனக்கு ஒண்ணு கிடைச்சது இல்ல, அதே உனக்கு ஒண்ணு கிடைக்கும். நீ இழந்த மனம், நவாமனம் எல்லாமே இருக்கும். சித்தர்கள் பரிபாசையில வேதம் உண்டு. அதை நீ புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதன் தெளிவடையும். சித்தர்கள் சூட்சமத்துல பல ரகசியத்தை சொல்லி வைப்போம், பல வடிவத்தை சொல்லி வைப்போம். அதெல்லாம் உணர்வு செயல்படும். அப்ப தியானம் நீங்க எங்க வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒரு காலத்துக்குள்ள ஒருத்தர் யாராவது சொல்றாங்கன்னா அது கொஞ்சம் 10 நாள், 3 மாசம், 6 மாசம் இது கரெக்டா சரணாகதி அடைந்து 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 நமக்குள்ளே விசாரணை பண்ணி இவர் நாட்ட பாதையில போடாமான்னு நீ விசாரணை பண்ணிட்டு வா. வந்து நீ உன் பாதையில போ. அவ்வளவுதான்.